நடிகர் வேலராமத்துடைய மகள் வழி பேத்தி வைஷ்ணவிக்கும் தென் மாவட்டங்கள பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறையில ஒப்பந்ததாரரா இருக்கிற RS முருகனுடைய மகன் விஜயராகவலுக்கும் நவம்பர் 17 அன்னைக்கு திருமணம் நடந்து முடிஞ்சது. இந்த திருமணத்துல தங்கத்திலேயே மாலை, ஆபரணங்கள் பதிக்கப்பட்ட புடவை, ஜாக்கெட், வரதட்சணையா 500 சவரன் நகைன்னு பலரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு மிக பிரம்மாண்டமா திருமணம் நடந்துச்சு. இந்நிலையில RS முருகன் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல திருமணத்தை பத்தி சிலர் ரொம்ப தப்பா பேசுறாங்கன்னு உருக்கமா பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பையனுடைய கல்யாணம் தான் இது. எங்க குடும்பத்துல நடக்கிற முதல் விசேஷம். திருநெல்வேலி சுத்து வட்டாரத்துல ஜாதி மதம் எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காம எல்லார் வீட்டு விசேஷத்துக்கும் எங்க வீட்டுல இருந்து ஆள் போயிடுவாங்க. அதனால நம்ம வீட்டு விசேஷத்தையும் எல்லாரையும் கூப்பிட்டு செய்யணும்னு ஆசைப்பட்டோம். மரியாதையிலே ஆகட்டும், கௌரவத்திலே ஆகட்டும், பொண்ணு வீட்டுக்காரங்களும் பெரிய ஆளுங்க தான். அவங்களுக்கும் இதுல சம்பந்தங்கிறதுனால நினைச்ச மாதிரி செஞ்சோம். அதனால கொஞ்சம் பிரம்மாண்டமாயிடுச்சு. கல்யாணத்துக்கு 15,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதனால கச்சேரி அது இதுன்னு கொஞ்சம் ஏற்பாடு செஞ்சோம். சாப்பாட்டுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட சொன்னோம். ஆனா நாங்க எதிர்பார்த்ததுக்கு மேலேயே 25,000 பேர் வந்துட்டாங்க. ஆனாலும் மாதம்பட்டி சமாளிச்சிட்டாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா சோஷியல் மீடியால வந்த சில விஷயம் தான் மனசுக்கு சின்ன வருத்தத்தை உண்டாக்குச்சு. 600 பவுண்ட் வரதட்சணை அது இதுன்னு இஷ்டத்துக்கு பேசுறாங்க. கல்யாணம்னா பொண்ணுக்கு அவங்க வீட்டுல விருப்பப்பட்டு நகை ஏதாவது போட்டா அதை எல்லாத்தையும் கணக்கெடுத்து சொல்ற மாதிரியே விவாதிப்பாங்க. கல்யாணத்துல அமைச்சர், MLA, MP, எதிர்கட்சி தலைவர், ஏன் எல்லா கட்சியில இருந்தும் என்னுடைய நண்பர்கள், தொழிலதிபர்னு எல்லாருமே வந்திருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வந்தவங்க சந்தோஷமா கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணிட்டு வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டு போனாங்களான்னு தான் நான் பார்த்தேன். மத்தபடி நான் எதுவுமே யோசிக்கலன்னு சொல்லியிருந்தாரு. திருமணத்துல SPB சரண், கச்சேரியோட மதுரமுத்து, பிக் பாஸ் பிரபல அன்னபாரதி உள்ளிட்ட சின்னத்திரை நட்சத்திரங்களும் கலை நிகழ்ச்சியில இடம்பெற்றாங்க. சைவம் அசைவம்னு தனித்தனி மெனு போட்டு பல ஐட்டங்களோட சாப்பாடு விருந்தும் கொடுத்திருக்காங்க. அதோட வந்தவங்களுக்கு விலை உயர்ந்த வெட்டிங் ரிட்டர்ன் கிஃப்டும் கொடுத்திருக்காங்க. மொத்தத்துல தமிழ்நாடையே திரும்பி பார்க்க வச்ச திருமணமா தான் இருந்தது. மேலும் இந்த திருமணத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.